வணக்கம் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சீரிஸ் லாஸ்ட் 2 வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறது எப்படி அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன போலவே இந்த எம்எஸ்எஸ் எங்கே ஃபார்ம் ஆகுனா நமக்கு நல்ல ரிவர்சல்ஸ் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இன்னும் அந்த லாஸ்ட் 2 வீடியோஸை பார்க்கலன்னா லாஸ்ட் 2 வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்மளோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபிப் டூவில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 0, 50, 100% மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோ இன்ட்ராடே டைரக்ஷன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் அந்த ஃபிபனாச்சி டூலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வரலாம். இந்த டூலை நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுறப்போ ஒரு ஐ போயிருக்கும், அகெயின் மார்க்கெட் லோ வந்திருக்கும், அகெயின் மார்க்கெட் ஐ போயிருக்கும். அப்போது மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுறப்போ எப்போவுமே இந்த லோ டு ஐ மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணுறப்போ எப்போவுமே ஐ டு லோ மார்க் பண்ணுங்கள். ஏன்னா 50%க்கு அபோவ் ப்ரீமியம் அண்ட் 50%க்கு பிலோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். நான் அந்த மாடிஃபைடு ஃபிப் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐல இருந்து இந்த லோ ட்ராக் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ நீங்கள் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லெவல்ஸில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு. பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு பையிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்கே வரணும் அண்ட் செல்லிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்கே வரணும்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு பையிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்க போகிறோம்னா அது டிஸ்கவுண்டட் ஏரியாவில் தான் வரணும். ஸோ இப்போ எது டிஸ்கவுண்டட் ஏரியா? 50%க்கு பிலோவில் இருக்க லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் ஏரியா. அப்போது நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸை மேப் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட்ஸ் கீழே இறங்கி ஒரு லெவல்ஸை பிரேக் ஆகிற ஏரியாஸ், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஐ லெவல்ஸை எப்போ மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ இந்த இடம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐ டு லோக்கு ஃபிப் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஏரியாஸ் கரெக்டாக இந்த 50% ஆர் 50% பிலோவுக்கு மாறுறப்போ தான் நம்ம ஒரு புல்லிஷ்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை அங்கே பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் தேடிட்டு இருக்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இதே இடத்துல நடந்துருச்சு, அப்போ இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ப்ரீமியமில் போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதுன்னா அது நமக்கு ஒரு நல்ல என்ட்ரிஸை கொடுக்காது. அதே போல் ஒரு செல்லிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். அப்போ மார்க்கெட்ஸ் ஒரு ப்ரீவியஸ் லெவல்ஸ் வச்சு அந்த லோஸை பிரேக் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு செல்லிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது. அப்போ இது எங்கே நடக்கணும் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ ஒரு ஐ டு லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறப்போ ஒரு செல்லிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம மேப் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ அந்த செல்லிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மேலே இருக்கிற ஏரியாஸ்குள்ளே நடக்கிறப்போ, அப்போது 50% ஆர் 50% அபோவ்க்குள்ளே போகிறப்போ நமக்கு ஒரு நல்ல செல்லிங்கான சான்சஸ் அதை பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங்கான கண்டினியூஷன் கிடைக்கும். இன்கேஸ் இதே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போ ஒரு செல்லிங் நடக்குது, அகெயின் மேலே போகலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே இப்படி திரும்பிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் உங்களோட ஸ்டாப் லாஸ் செட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். நீங்கள் இதுவே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க. எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ஏரியாஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் ப்ரீமியம்கே வராமல் முன்னாடியே செல் ஆகுதுன்னா, நீங்கள் செல் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் ப்ராபபிலி கீழே போயிட்டு அகெயின் இந்த லெவல்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வேகமாக கீழே விழ ஆரம்பிக்கும். நிறைய டைம் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஒரு ப்ரீமியமில் செல்லிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் ஒரு டிஸ்கவுண்ட்ஸில் பையிங்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸும் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஒன்றுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே போயிருக்கும், கீழே வந்திருக்கும், அகெயின் மேலே போகுது, அகெயின் கீழே வருது. இப்போ ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஐ டு லோ மார்க் பண்ணுறப்போ ஸோ மினிமம் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட்ரேஸ்மெண்ட் வரப்போ இந்த 50% டச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை அதை கன்சிடரே பண்ண முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நியூ மூவ் கிரியேட் ஆகிறப்போ ஒரு புது ஸ்விங் உருவாகுது. அப்போ நீங்கள் செகண்ட் கிரியேட் பண்ணுறப்போ கிரியேட் ஆன புது லோஸ், அப்போ நம்மளுக்கு ஹையர் லோஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஐஸ். அப்போ அந்த ஐ டு லோஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த டைம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. மார்க்கெட் 50% வராமல் அகெயின் மேலே போக ஆரம்பிக்குது. அப்போ சிம்பிளி போன டைம் சொன்ன மாதிரி 50% மார்க்கெட்டில் வரலைன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஐ பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போங்க. இந்த லோ பார்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இவன் தான் ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ராங்கர் லோவாக இருக்க போகிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா
ஸோ மார்க்கெட்ஸ் அகெயின் இந்த லெவல்ஸில் வர வச்சு இந்த ஏரியாஸ் கிட்ட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குறப்போ திருப்பி பை தான் பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த லோஸ் பிரேக் ஆகிறப்போ செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. பட் மார்க்கெட் 50% வரலன்னா பை சைடில் இருக்கிறப்போ நீங்கள் அப்போ மட்டும் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த 50% கிட்ட வரப்போ நீங்கள் பையிங்கான பிளான்ஸை பார்க்கணும். இங்கே தான் அந்த எம்எஸ்எஸ் வந்து நடக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோன்னா ஸோ அந்த ஏரியாஸ்குள்ளே மார்க்கெட் சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக் கொடுக்குது. அப்போ இன்டர்னலாக வந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு சின்ன எம்எஸ்எஸ் நம்ம பார்க்குறோம். இந்த எம்எஸ்எஸ் நடக்குதுன்னா நம்மளுக்கு திருப்பியும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் பார்க்குறப்போ அந்த 50% லெவல்ன்றது இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் அந்த 50% லெவலுக்கு வரலன்னா அகெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு செல்லிங்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகியிருக்கு, மேலே போயிருக்கு, பட் அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துருச்சு. அப்போ நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஸ்விங்குக்கு வரைகிறப்போ ஒரு I2 லோ வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு, பட் அந்த ப்ரீமியம் ஏரியாஸை டச் பண்ணலை. திருப்பியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, அகெயின் மேலே போகுது, கீழே இறங்கிடுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கெட் 50% வரலன்னா நியூ லோஸை தான் ட்ராக் பண்ணுறோமே தவிர புது ஐஸை மாற்ற போகிறதில்ல. அகெயின் மார்க்கெட் ஒரு லோ வைக்கிதுன்னா திருப்பி அந்த லோவை தான் மாற்ற போகிறேன். அப்போ நமக்கு ஒரு புது ஈக்லிபிரியம் ஏரியாவோ ஆர் புது 50% லெவல்ஸோ க்ரியேட் ஆகும். அப்போ எனக்கு திருப்பி செல்லிங் எடுக்கணும்னா எந்த ஏரியாஸ்குள்ளே போகலான்னா இங்கே போகலாம். இந்த ஏரியாஸில் கிடைக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி வந்து கொடுக்கும். பட் நீங்கள் எப்போவுமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ மினிமம் அந்த 50% வரலைன்னா ட்ரேட் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ட்ரேட் பிளான்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் நீங்கள் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். சார்ட்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம டேரெக்ட்லி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேம் வேணால் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை ரீட் பண்ணுறப்போ பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது வந்து 1 hour 4 hour டே யூஸ் பண்ணுங்கள். சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் அந்தளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, இங்கே வந்து நான் ஸ்ட்ரக்சரை மேப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் லோ வந்திருக்கு, அகெயின் ஒரு ஐ போயிருக்கு, அகெயின் லோவர் லோ வந்திருக்கு, அகெயின் லோவர் ஐ போயிருக்கு, லோவர் லோ வந்திருக்கு, லோவர் ஐ போயிருக்கு, லோவர் லோ வந்திருக்கு. அப்போ சிம்பிளாக ஓவராலாக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. நான் ரைட் சைடில் டேட்டாஸ் வச்சுருக்கேன், ஒன்றும் உங்களுக்கு காட்டலை. இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், I2 லோவுக்கு மார்க் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல மேலே போன ஸ்ட்ரக்சர் 50% மீட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து மீட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணலாம், ஆவரேஜஸ்க்கு வரல. அப்போ அகெயின் புதுசாக க்ரியேட் ஆகிற லோஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த லோஸ் நான் யூஸ் பண்ணுறேன். திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கா, போகலை. அப்போ அகெயின் மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜஸ்க்கு வராமல் போகுதுன்னா அது வந்து நல்ல செல் லெவல்ஸ் கிடையாது. அகெயின் நீங்கள் மேலே போக போக இன்ஸ்டன்ட்லி செல் பண்ணாமல் ஸோ கீழே வரேன். ஸோ ஓவராலாக கீழே வந்துருச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டவுன் சைடில் போட்டு வந்துட்டுருக்கு. அகெயின் மேலே போகிறப்ப எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ் எங்கே நிற்குதோ அந்த லெவல்ஸில் போயிட்டு அகெயின் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அப்போ மொத்தமாக கீழே இறங்கினாலுமே மார்க்கெட் ஆவரேஜஸை மீட் பண்ணாமல் போனால் திருப்பியும் அந்த ஆவரேஜ் லெவல்ஸ் எங்கே இருக்கோ அதை மீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி அப்பு டவுனு. அகெயின் மார்க்கெட்டில் இங்கே சின்ன ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைஸ் வந்து மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு. அகைன் இந்த லோவை நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி சிம்பிளஸ்ட் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவரால் மார்க்கெட் இது எல்லாமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணிருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களால் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்க்க முடியும். நான் எங்கே வந்தால் அந்த புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் மூவ் புல்லிஷாக இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்க்குறப்ப மல்டிப்புளாக வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. நான் ஒரு I2 லோ ட்ராக் பண்ணுறப்போ எனக்கு வந்து அந்த 50% கிடைக்குது. அப்போ எந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் உருவானா அது எனக்கு நல்ல பை கொடுக்கணும். மேலே இருந்து கீழே வந்து இந்த 50% கிட்ட ஒரு 50%க்கு கீழே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். இப்போ நான் 4 hour வச்சு இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்போ ஷிஃப்ட்டை எங்கே பார்க்கலான்னா இந்த ஏரியாஸ் கிட்ட வரப்போ நான் பார்க்கலாம். இப்போ நான் 1 hourக்கு மாறுறேன். அந்த சார்ட்ஸை உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். அப்போ நான் ஷிஃப்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய ஏரியா இங்கே தான். அப்போது எனக்கு மார்க்கெட் கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, அகெயின் கீழே வருது, அகெயின் ஒரு ஐ கிரியேட் ஆகுது, அகெயின் மார்க்கெட் கீழே வருது, அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கை வந்து பார்க்க முடியுது. அப்போ எனக்கு எங்கே ஷிஃப்ட் ஆகணும்னா இந்த ஏரியாஸில் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா தான் எனக்கு நல்ல ரிவர்சல் கிடைக்கும். அப்போ ஷிஃப்ட் ஆகிறது நீங்கள் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் லெவல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பிரேக்ஸ் கொடுக்குறப்பவும் சரி, மார்க்கெட் அகெயின் ஐ போயிட்டு திருப்பி கீழே வரப்போ உங்களால் ஒரு பைஸை வந்து பிளான் பண்ண முடியும். அப்போ எந்த இடத்துல வந்து நடக்கிற ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராபபிலிட்டியை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸஸ் ஆர் டிஸ்கவுண்டட் லெவல்ஸில் வராப்போ உங்களுக்கு நல்ல ப்ராபபிலிட்டி கொடுக்கும். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது பாருங்கள். ஸோ இதே லெவல்ஸ் கிட்ட தான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி கிட்ட வந்திருக்கு. நமக்கு ஒன்றும் அந்த ஈக்லிபிரியம் பிரேக் ஆகலை. ஸோ அப்கமிங் டேஸில் பேங்க் நிஃப்டி ஸ்டில் அட் ஈக்லிபிரியம் லெவல் ஆர் டிஸ்கவுண்டட் லெவல். நம்ம இங்கேருந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சதுன்னா திருப்பியும் புல்லிஷ் வேவ் வைக்கிற மாதிரி ஒரு பிளான்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் எம்எஸ்எஸ் எங்கே நடக்கும் அண்ட் எங்கே நடந்தால் நமக்கு நல்ல ரிவர்சல் அண்ட் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் இருக்க 3 வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களாலுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை போல ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கான்டாங் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் திஸ் இஸ் ரினால் சைனிங் ஆஃப்.